சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. ஸ்ரீ குருபியோ நமக. மாண்பமை குடியரசு துணைத் தலைவர் அவர்களே, மாண்பமை மத்திய அமைச்சர் அவர்களே, மேடையிலேயும் அரங்கிலேயும் நிறைந்திருக்கிற பெருமக்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மாண்பமை குடியரசு துணைத் தலைவர் அவர்களை பாராட்டு, இந்த பாராட்டு விழாவில் பாராட்டி ஓர் உரை நிகழ்த்த வேண்டும் என்று ஐயா கருநாகராஜனும் இன்னும் மற்றவர்களும் என்னை அழைத்த போது நான் கொஞ்சம் அதிர்ச்சிக்கு உள்ளானேன். ஐயா அவர்களை பாராட்டுவதற்கு எனக்கு எந்த விதத்தில் தகுதி இருக்கிறது என்று எண்ணி பார்த்தேன். ஆனால் ஒன்று புரிந்தது, நல்லவர்களை வாழ்த்துவதற்கும் பாராட்டுவதற்கும் எந்த சிறப்பான தகுதியும் தேவையில்லை என்பதனால் அந்த வாய்ப்பை நழுவவிடக்கூடாது என்று ஒத்துக்கொண்டேன். எனக்கு அரசியல் தெரியாது, அரசியல் உலகம் எனக்கு பழக்கமும் இல்லை. ஆனாலும் ஐயா அவர்களுடைய சில அற்புதமான குணாதிசயங்களை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். 3 விஷயங்களை மாத்திரம் இங்கே பகிர்ந்து கொண்டால் போதும் என்று கருதுகிறேன். முன்னரே கூட குறிப்பிட்டார்கள், அவர்களுடைய ஆரவாரமற்ற எளிமை. சில பேருடைய எளிமை எளிமையாக தோற்றம் தர வேண்டும் என்பதற்காக எடுத்து பூசிக்கொள்கிற எளிமை. ஆனால் இயல்பாகவே ஆரவாரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஐயா அவர்களுடைய எளிமை. இந்த எளிமையை பார்த்து அவரோடு பங்கு கொள்ள வாய்ப்பு கிடைத்த சில கூட்டங்களில் வியந்து போயிருக்கிறேன். 2வது, ஒரு தலைவருக்கே இருக்க வேண்டிய அரவணைப்பு குணம். ஒரு சில கூட்டங்களில் ஐயா அவர்கள் பங்கு பெறும் போது நானும் பங்கு பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிட்டியுள்ளது. ஒரு குறிப்பிட்ட கூட்டம், அது எங்கே நடந்தது என்பது நமக்கு இப்போது தேவையில்லை. ஆனால் அந்த கூட்டம் நடக்கும் போது ஏகப்பட்ட குழப்பம். சில பேர் வரவில்லை, சில பேர் உடனடியாக போக வேண்டும் என்கிறார்கள். ஐயா அவர்களுக்கும் அன்றைக்கு வேறு ஒரு பணி, அந்த பணிக்காக அவர்கள் செல்ல வேண்டும். இத்தனை குழப்பத்திற்கு இடையில் அந்த நிகழ்ச்சியின் அமைப்பாளர்கள் அந்த நிகழ்ச்சியை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அதையெல்லாம் பொறுமையோடு, சிரிப்போடு, புன்னகையோடு ஏற்றுக்கொண்டு அதற்கு மேலாக ஒன்று செய்தார்கள். அப்போதுதான் a good leader எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? மேடைக்கு வந்த ஒவ்வொருவரிடத்திலேயும் அமைப்பாளர்கள் கேட்கவில்லை. ஆனால் அமைப்பாளர்களுக்கு மாற்றாக, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், சில குழப்பங்கள் நேர்ந்து விட்டன, கொஞ்சம் நிகழ்ச்சி மாறிவிட்டது, பொறுத்து கொள்ளுங்கள் என்று இவர்கள் சொன்னார்களே. அப்போது he was the sitting governor of Maharashtra, not in any other position. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அந்த நிகழ்ச்சியில் அப்படி நடந்து கொண்டார் என்பதை பார்க்கும் போதுதான் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், a good leader should lead by example என்பார்களே, அதற்கான மொத்த வடிவமாக அவரை நான் பார்த்தேன். 3வது, அவரிடத்தில் காணப்படுகிற ஆழமான பாரத மண்ணின் மீதான பெருமிதம், பாரத தேச மரபுகளின் மீதான பெருமிதம். அவர்களுடைய நாடாளுமன்ற உரைகளை கேட்டாலும் தெரியும், அல்லது ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக இருக்கும் போதும் மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கும் போதும், ஏனென்றால் 2 வேறுபட்ட சூழலை கொண்டவை.
ஜார்க்கண்டும் மகாராஷ்டிராவும் ஒரே மாதிரியான சூழல் இல்லை. ஆனால் 2 வேறுபட்ட மாநிலங்களின் ஆளுநராக இருக்கும் போதும் அவர்கள் ஆற்றி இருக்கக்கூடிய சில உரைகள், the deep sense of belonging to this nation and nationalistic ideas, இந்த 3 விஷயங்களும் அவரை மீண்டும் 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 நாம் எல்லோரும் பாராட்டுவதற்கு காரணங்களாக அமைகின்றன. உங்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த தருணத்தில் நெஞ்சார பாராட்டுவது மட்டுமல்ல, நெஞ்சார்ந்த நன்றியையும் அவர்களுக்கு நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஐயா அவர்களுடைய பெயரை பற்றி எல்லோரும் குறிப்பிட்டார்கள். சில பெயர்களுக்கே பொருத்தம் உண்டு. எடுத்த எடுப்பிலேயே சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுடைய பெயரை சொன்னார்கள். அந்த பெயருக்கும் ஒரு பொருத்தம் உண்டு. சர்வ பள்ளிகளுக்கும் ஆசிரியராக இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருந்ததோ அவருக்கு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்கிற பெயர் அமைந்தது இயல்பாக. அது அவருடைய கிராமத்தின் பெயர். அதே போலத்தான் இங்கே ஐயாவை எல்லோரும் எப்படி குறிப்பிடுகிறார்கள்? சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் என்பதை சிபிஆர் என்று எல்லோரும் அன்பாக செல்லமாக அழைக்கிறார்களா? ஐயா, நான் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள், இங்கேயும் சில மருத்துவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சிபிஆர் என்பதற்கு எங்கள் மருத்துவத்துறையில் வேறு ஒரு பொருள் உண்டு. நான் உங்களிடத்தில் வைக்கக்கூடிய வேண்டுகோள், இந்த தேசத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் எங்கேயெல்லாம் சிபிஆர் தேவைப்படுகிறதோ, எங்கேயெல்லாம் கார்டியோபல்மனரி ரிசசிடேஷன் தேவைப்படுகிறதோ, தயவு செய்து அந்த சிபிஆரை தாங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் உங்களிடத்தில் நான் வைக்கிற கோரிக்கை. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 என்று நெஞ்சார பாராட்டி நெஞ்சார வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.